மதுரையில் நடந்த தாவேக மாநாட்டில் விஜய் அவர்கள் முதலமைச்சரை விமர்சனம் செய்திருந்தார். எதுவாக இருந்தாலும் எல்லோருக்கும் எல்லாம் வேண்டும், அரசியலை தாண்டி எல்லோரும் எல்லாவற்றையும் மதிக்க வேண்டும் என்று நடிகர் சூரி அவர்கள் விஜயின் விமர்சனத்தை குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். திமுக குறித்த தாவேக விஜயின் பேச்சுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒத்தை வார்த்தையில் பதிலளித்துள்ளார். நான் அதிகம் பேச மாட்டேன், செயலில் தான் அதிகம் காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். விஜய் நேரில் பார்த்தால் முகத்தில் ஓங்கி குத்துவேன் என்று நடிகர் ரஞ்சித் அவர்கள் ஆவேசமாக பேசியிருக்கிறார். ஏன் அப்படி பேசுகிறார் அப்படி என்றால், மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் பிரதமரை பார்த்து சொடக்கு போட்டு பேசுகிறார். இஸ்லாமிய மக்களுக்கு துரோகம் விளைவித்திருக்கிறார் மோடி அப்படின்னு பேசியிருக்கிறார். அதனால் விஜய் நேரில் பார்த்தால் ஓங்கி முகத்தில் குத்துவேன் என்று ரஞ்சித் அவர்கள் கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். 2006 விஜயகாந்த் தனித்து போட்டியிட்டது போல் 2026 விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பதிலளித்துள்ளார். விஜயால் வெற்றியின் பக்கமே வர முடியாது என்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளார். விஜயின் தலைமையில் ஒரு அணி அமையும் என்று டிடிவி தினகரன் அவர்கள் பரபரப்பாக பேசியுள்ளார். புலிகள் காட்டில் நுழைந்தவுடன் அணில்கள் எங்கேயும் காணவில்லை என்று சீமான் அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார். விஜயின் சூறாவளி சுற்றுப்பயணம் தொடங்க போகுதுங்க. அவர் நடத்த போகிற இந்த சுற்றுப்பயணம் பார்த்தீங்கன்னா 20 நாட்களில் 38 மாவட்டங்களில் கவர் பண்ண போகிறாரு. விஜயின் சூறாவளி சுற்றுப்பயணத்திற்காக பஸ் தயாராக இருக்குது. அதாவது நான் வரவா ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி போஸ்டர் போட்டிருக்காங்க. விஜயின் முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரம் செப்டம்பர் மாதம் திருச்சியிலிருந்து தொடங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடந்து முடிந்த மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் பல அரசியல் கட்சிகளை தாக்கி பேசியிருந்தார். அதில் குறிப்பாக டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபியும் தாக்கி பேசியிருந்தார். அதில் டிஎம்கே பேசும்பொழுது விஜய் அவர்கள் அங்கிள் என்று வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தார். அந்த வார்த்தை டிஎம்கே கட்சியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதை குறித்து பல அரசியல் கட்சி தலைவர்களும் விமர்சித்து வந்தனர். பெருங்காய டப்பா போல் விஜய் காலி டப்பா ஆகிடுவார் என்று சேகர் பாபு அவர்கள் விமர்சித்துள்ளார். பார்த்து பேசுங்கள் விஜய், நீங்கள் பேசுவது மிகப்பெரிய தவறு அப்படின்னு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். அனில் அங்கிள் ஏங்கது ஜங்கிள் தானே கத்த வேண்டும். போன மாநாட்டில் சாராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது எப்படி அங்கிளாக மாறினார் அப்படின்னு நான் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்.